ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல் ரொம்பவே முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, பிரெக்னென்ட் ஆகும்போது, அதாவது பீரியட்ஸ் தள்ளி போனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நிறைய சிஸ்டர்ஸ்க்கு வந்து வயிற்றுல வலி இருக்கு. ஸோ இதை வந்து நான் எந்த பெயின் எடுத்துக்கிறது, பீரியட்ஸ் வரப்போதா இல்ல வேற எதுவும் காரணங்களா இல்ல பிரெக்னென்ட் ஆனதுக்கான அறிகுறியா அப்படின்னு சொல்லி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கான ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, பிரெக்னென்ட் ஆகும்போது வயிற்றுல எப்படி எல்லாம் வலிக்கும், எந்த மாதிரி வலியெல்லாம் பிரெக்னென்ட் ஆக சான்சஸ் இருக்கு, அதே மாதிரி என்னென்ன ரீசன்னால நமக்கு வயிறு வலி ஏற்படலாம், பிரெக்னென்ட் ஆனதுக்கான வலியா இல்ல வேற எதுக்குமா அப்படின்னு சொல்லி எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நம்ம சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி வயிறு வலி கர்ப்பத்தோட அறிகுறியா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி அப்லோட் பண்ணிருக்கோம். சோ அதோட லிங்க் வந்து நான் மேல ஐகான்ல கொடுக்குறேன். சோ பாக்குறவங்க பாத்துக்கோங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோ. நிறைய பேருக்கு பீரியட் தள்ளி போனதுக்கு அப்புறமா இல்ல பீரியட் வரக்கூடிய அந்த டைம்ல பாத்தீங்கன்னா லைட்டா வயிறு வலி இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து சொல்லியிருக்கீங்க. இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சில டைம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய சிஸ்டர்ஸ் வந்து சொல்லி நான் வந்து பார்த்த கமெண்ட் வந்து என்னன்னா, எனக்கு வயிறு வந்து ரொம்ப இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி இருக்கமான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கு, இது வந்து பிரெக்னென்டான சிம்டமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அதுக்கப்புறமா அவங்க ஒரு 40 டேஸ்ல செக் பண்ணப்போ அவங்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கு. சோ 90% பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இழுத்து பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு வயிற்றுல ஒரு ஃபீலிங் இருந்தது. எப்ப அப்படின்னா, பீரியட் ஆகி ஒரு 5 நாளுக்கு அப்புறமா இந்த வலி, இந்த இழுத்து பிடிக்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகலாம், இல்ல கொஞ்சம் பெயின் இருக்கலாம், இந்த மாதிரியானதா இருக்கலாம். ஆனா இப்படி இழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஆஃப்டர் அவங்க செக் பண்ணப்போ அங்க பாசிட்டிவ் அப்படின்னு ரிசல்ட் வந்து காட்டியிருக்கு. இன்னும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மாதிரி அடிவயிறு வலி வந்து இருக்கு அப்படின்னு. சோ இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அடிவயிறு வலி இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப மைல்டான பெயின் தான் அப்படின்னா, சோ அது வந்து பிரெக்னென்ட்டுக்கான சிம்டமா இருக்கலாம். ரொம்ப ஹெவி பெயின் இருக்கிறது, ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு எல்லாம் பெயின் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா மேபி பீரியட் சிம்டமா இருக்கலாம். நமக்கே வந்து நல்லா தெரியும் இல்லையா, நமக்கு வந்து எப்பயுமே வந்து பீரியட் வந்து நமக்கு வந்துட்டே இருக்கனால பீரியடோட பெயின் அது அப்படின்னு நமக்கு அந்த இடத்துல நல்லாவே தெரியும். இப்ப பீரியடோட பெயின் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மாதிரி வெஜினலியா ரொம்ப இழுத்து பிடிச்சி வலிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இதுவே வந்து நீங்க பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு வரக்கூடிய வயிற்றோலி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மாதிரி அடிவயிறுல இருந்து உங்களோட பின் பகுதி, அதாவது முதுகு பகுதியில இருந்து வலிக்கிற மாதிரி இருக்கும். சோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இருக்கக்கூடிய சிம்டம் வந்து இப்படிதான் இருக்கும். அதாவது அடிவயிறுல இருந்து அந்த முதுகு பகுதியெல்லாம் இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் பரவி அந்த மாதிரி வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா இதே பீரியட்ஸா இருந்ததுன்னா அந்த பெயின் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து அந்த பெயின் இருக்கும். பட் ஆனா உங்களுக்கு பிரெக்னென்ட் ஆனதுக்கான அறிகுறியா இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம், ஒரு நாள்ல வந்து அப்பப்போ வந்துட்டு போயிடும். இப்படிதான் அந்த பெயின் இருக்கும். சோ இதை வச்சு நீங்க வேரியேட் பண்ணிக்கலாம். எப்படி எல்லாம் வலிக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன். சோ ஒரு மாதிரி இழுத்து பிடிக்கிற மாதிரி வலிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடிவயிறுல சுருக்குன்னு குத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதுவும் பாத்தீங்க அப்படின்னா பிரெக்னென்ட்டுக்கான ஒரு சிம்டம் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் எப்படி எல்லாம் வலிக்கும் அப்படின்னா, ஒரு மாதிரி வயிறு வந்து ரொம்ப உப்பி இருக்க மாதிரி, ரொம்ப பெருசா இருக்க மாதிரி வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ணுவோம். நிறைய பேருக்கு பீரியட் வரதுக்கு ஒரு 1 வீக் முன்னால இருந்தே வயிறு வந்து உப்பி இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இது நிறைய பேருக்கு நடந்திருக்கு. சோ நான் சொல்லி கேள்வியும் பட்டிருக்கேன். உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும். சில டைம்ல பிரெக்னென்ட் ஆனா கூட நம்மளுக்கு வயிறு வந்து ரொம்ப பெருசா இருக்க மாதிரி அந்த மாதிரி இருக்கும். சோ இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு மாதிரி இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும், அடிவயிறுல வந்து வலி இருக்கும், மைல்டான ஒரு கிராம்பிங் தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஊதுற மாதிரி, ரொம்ப வயிறு வந்து குண்டா இருக்க மாதிரி இருக்கும். இன்னொன்னு வயிற்று அடிப்பகுதியில சுருக்குன்னு குத்துற மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா இது எல்லாமே வந்து பிரெக்னென்ட்டுக்கான சிம்டமா இருக்க நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்பெல்லாம் பிரெக்னென்ட்டுக்கான சிம்டமா வயிற்றோலி இருக்காது அப்படின்னா ரொம்ப ஹெவி பெயின் இருக்கிறது, அதாவது தாங்க முடியாத அளவுக்கு பெயின் இருக்கும். அதே பட்சத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து இந்த பெயின் இருக்கும். ஒரு நாள்ல வந்து உங்களுக்கு காலைல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அது மதியம் வரையும் கூட உங்களுக்கு கண்டினியூ வரலாம், இல்ல வலிச்சுக்கிட்டே கூட இருக்கலாம். அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அது வந்து மோஸ்ட்லி பீரியடுக்கான அறிகுறியா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்ப வேற ஒரு ரீசனுக்காக கூட வயிறு வலிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, எக்டோபிக் பிரெக்னன்சியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலைல சில டைம்ல பாசிட்டிவ் காட்டும். பட் ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வயிறு வலி ரொம்ப ஹெவியா இருந்துட்டே இருக்கும் கொஞ்ச நாள் ஆக. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எக்டோபிக் பிரெக்னன்சில அந்த குழாயில போய் கரு வந்து தங்குறது தான் இதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம். எக்டோபிக் பிரெக்னன்சி இருந்தது அப்படின்னா நீங்க இமிடியேட்டா டாக்டர் பார்க்க வேண்டியது ரொம்பவே அவசியம். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளீட் இருக்கலாம், இல்லனா கொஞ்சம் நல்ல பெயின் வந்து வயிறு வலி வந்து அதிகமா இருக்கலாம். சோ எக்டோபிக் பிரெக்னன்சியோட சிம்டம்ஸ் வந்து இதுவும் ஒண்ணு. வேற எதுக்கெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, கான்ஸ்டிபேஷன். உங்களுக்கு இப்ப வந்து ஒழுங்கா நீங்க வந்து மலம் போகல, பாத்ரூம் போகல அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த இடத்துல வயிற்று வலி இருக்கலாம், கேஸ் ட்ரபிள் இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கனால கூட வயிறு வலி அந்த இடத்துல வரலாம். இப்போ வந்து உங்களுக்கு கான்ஸ்டிபேஷனால வயிறு வலி இருக்கு அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, தொப்புள் இருக்கு இல்லையா, அந்த தொப்புல சுத்தி வந்து உங்களுக்கு பெயின் இருக்க மாதிரி இருக்கும். சோ வயிறு வலிக்கும் போது நமக்கு வந்து நல்லா கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா எந்த இடத்துல பெயின் இருக்கு அப்படிங்கறது நீங்க ஈஸியா வந்து கொஞ்சம் ஃபைண்ட் பண்ண முடியும். சோ தொப்புல சுத்தியும் வலிச்சது அப்படின்னா நீங்க அது ஒழுங்கான கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமா இருக்கலாம். வயிறு வலியும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மைல்டான வயிறு வலி, தாங்கக்கூடிய வயிறு வலி, சோ கொஞ்சம் டைமிங் விட்டு இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அது பிரெக்னன்சிக்கான சிம்டமா இருக்கலாம். சோ நிறைய பேர் இதை பத்தின டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. இப்போ ஓரளவு உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க.